pulling. Oil pulling. Very simple, very effective. சாஷே வடிவில் ஷாம்பு உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்களை சிறிய அளவில் மிக குறைந்த விலையில் அறிமுகம் செய்த நிறுவனம் சுஜாதா பயோடெக். இந்நிறுவனத்தின் பிரபல பிராண்டான வெல்வெட் ஷாம்புவை முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த RCPL எனப்படும் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் கையகப்படுத்தியுள்ளது. சமீப ஆண்டுகளாக வெல்வெட் பிராண்டில் பல்வேறு அழகு பராமரிப்பு மற்றும் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் சந்தையில் விற்பனையில் உள்ளன. வெல்வெட் ஷாம்பு விற்பனையில் கிடைத்த வரவேற்பு காரணமாக இதே பிராண்டில் பல புதிய பொருட்கள் தயாரிப்பில் சுஜாதா பயோடெக் நிறுவனம் வணிக விரிவாக்கம் செய்தது. தமிழகத்தைச் சேர்ந்த வெல்வெட் பிராண்டை கையகப்படுத்தியதன் மூலம் நுகர்வோர் பொருட்கள் சந்தையில் மேலும் தனது இடத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள ரிலையன்ஸ் திட்டமிட்டுள்ளது. RCPL தலைமை செயல் அதிகாரி கேத்தன் மோடி கூறும்போது, ரிலையன்ஸ் குடும்பத்துக்குள் வெல்வெட் பிராண்டை வரவேற்பதில் சிலர் படைகிறோம். வெல்வெட் ஷாம்புவின் வியக்கத்தக்க வரலாறும் புதுமை கண்டுபிடிப்பும் தனிநபர் பொருட்களில் பல லட்சக்கணக்கானோரை அடைந்துள்ளதும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்றார். ஒரு காலத்தில் ஷாம்புவை வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலை இருந்தது. அவர்களால் மட்டுமே பெரிய பாட்டிலில் வரும் ஷாம்புவை வாங்கி வைத்துக் கொள்ள முடிந்தது. இந்நிலையை மாற்றி சாதாரண மக்களும் தங்கள் தேவைக்கு ஏற்ப வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வசதியாக முதலில் குறைந்த விலையில் சாஷேவில் வெல்வெட் எனும் பெயரில் ஷாம்புவை அறிமுகம் செய்தார் கடலூரைச் சேர்ந்த CK ராஜ்குமார். இதன் தொடர்ச்சியாக இருமல் மருந்தான நிவாரண் 90, மெமரி பிளஸ் என பலவற்றை அவரது சுஜாதா பயோடெக் நிறுவனம் சாஷேக்களில் அறிமுகம் செய்தது. இதனைத் தொடர்ந்தே சலவை பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி, தேங்காய் எண்ணெய் என கிட்டத்தட்ட அனைத்து விதமான பொருட்களும் சாஷேவில் வர துவங்கின. இதனால் சாஷே கிங் என பெயரெடுத்தார் ராஜ்குமார்.